நடந்து முடிந்திருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி படுந்தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. யாரும் எதிர்பார்க்காத முடிவா இது மாறி இருக்குது. மிக மோசமான முடிவா இது இருக்குது. கட்சியின் தலைவர் உட்பட வேட்பாளர்கள் அனைவருடைய உழைப்பு, வேர்வை, நம்பிக்கை, அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களின் உயர்ந்த நோக்கம் அனைத்தும் தோத்து போயிருச்சு. மக்களுடைய உணர்வெல்லாம் செத்து, இவங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்துமே திரைக்கவர்ச்சி, திரைபிம்பம் பின்னாடி போயிருச்சு. மக்களுடைய இந்த முடிவை நினைச்சா ரொம்ப பரிதாபமாகவும், ரொம்ப வேதனையாகவும், வெக்கி தலை குனிகிற ஒரு முடிவா இது இருக்குது. ஒரு தமிழ் மகனா இந்த முடிவை பார்க்கும்போது மிகப்பெரிய ஆற்றாமை இருக்கு. மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றாமையை எப்படி வெளியில சொல்றது? நம்முடைய வலியை யாருக்கிட்ட சொல்லி மனசை ஆற்றிக்கொள்வது? ஒரு நத்தை எப்படி தன்னுடைய உணர்வுகளை தன்னுடைய கூட்டுக்குள்ள ஒடுக்குதோ, அதே போல நம்முடைய உணர்வை நம்ம மனசுல வச்சு அடக்கிறத தவிர வேற வழி இல்லை. ஒவ்வொரு வேட்பாளர்களும் களத்துல விதைத்த விதைக்கான அறுவடையே கிடைக்கல. அட தோல்வியை கூட ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா கௌரவ தோல்வியை கூட பெற முடியாதது என்றதை நினைச்சாதான் ரொம்பவும் இறுக்கமா இருக்கு. இந்த இருட்டான சூழ்நிலைக்கு நாம் தமிழர் கட்சி வந்துருச்சு. இதிலிருந்து எப்படி மீள போறோம், அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர போறோம் என்பது சவாலாக தான் இருக்கும்.